Hey everyone, welcome to Code with Darshu. நம்ம இந்த வீடியோல ஒரு டேட்டாபேஸ் எப்படி MySQL ஒர்க்பெஞ்ச்ல கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் வீடியோல நம்ம SQL இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஓகே, இது எப்படி வந்து ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா அதோட கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி டேட்டாபேஸ்லாம் இருக்கா, என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஷோ டேட்டா பேசஸ் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ் லைப்ரரி. ஸோ எனக்கு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் ஆகிடும். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா. இப்போ நான் பர்டிகுலராக இப்போ இன்னொன்று இருக்குது, பட் பர்டிகுலராக லைப்ரரியை நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள கமெண்ட் யூஸ் லைப்ரரி. ஓகேவா, இப்போ நான் வந்து கரண்டாக என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு செலக்ட் டேட்டாபேஸ் பராந்தசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணோன்னா நான் கரண்டாக லைப்ரரிங்கிற டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, இப்போது எனக்கு இந்த டேட்டாபேஸே வேணாம் அப்படின்னா அதுக்கு இப்போ மொத்தமாகவே டெலீட் பண்ணுறதுக்கு ட்ராப் டேட்டாபேஸ் லைப்ரரி. ஸோ ஓவராலாக எல்லாமே டிலீட் ஆயிடும். ஓகேவா, இப்போ ஆனால் க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படிலாம் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.